தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அண்ணா அவங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து சென்ட்ரலுடைய ஹோம் அஃபேர்ஸ் வந்து டுடே மார்னிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ வரையும் விஜய் அண்ணா அவங்க வந்து கலந்துக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்டேட்டோடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து தேவையான பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இன்டெலிஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டனாலதான் இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. விஜய் அண்ணா அவங்க மார்ச் மாசம் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க. அவங்க மேல வந்து முட்டையை வந்து அடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப சீரியஸா வந்து சோசியல் மீடியால வயலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுறத பார்க்க முடிஞ்சு. அதாவது மார்ச் 15 அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். அழி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்ச், அதுல 1.5 ரூபா தான் வரும். விடுற சொல்ற ஃபர்ஸ்ட் மாநாடு அப்பையும் அவங்க சென்டர்ல வாக் பண்ணி போனாங்கல்ல, அந்த மிடில் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரை அமைக்க கூடாது, விஜய் அண்ணா அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரா போய் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் சொல்லி இருந்தோம். லாஸ்ட் வரை விஜய் அண்ணாவும் வாக் பண்ணாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நிறைய பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற பயம் வந்து இருந்துட்டே இருந்துச்சு போலீஸ். ஒய் பிரிவில் வந்து 12 பேர் இருப்பாங்க. 8 பர்சனல்ஸ், 2 கமாண்டோ அதிகாரிகள் இருப்பாங்க. அது போக 2 பர்சனல் செக்யூரிட்டி இருப்பாங்க. சுழற்சி முறையில ஷிப்ட்ல வந்து கூடயே இருந்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும் அரசாங்க தரப்புல இருந்து 2 கான்வாய் இதுக்கப்புறம் கொடுப்பாங்க. விஜய் அண்ணாவுடைய காருக்கு முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு. அதுக்குள்ளதான் இந்த செக்யூரிட்டி பர்சனல்ஸ் எல்லாமே உட்கார்ந்துருப்பாங்க. தோராயமா பர் மந்த்துக்கு 12 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஹோம் அஃபேர்ஸ் வந்து செலவு பண்ணுவாங்க. தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.